Hello students, இன்னைக்கு நம்ம சேனல்ல chapter 1ல exercise 1.3 ல ஒரு second sum தான் பார்க்க போறோம். If A is equal to ன்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, B ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Find product of AB and BA ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல வந்து AB யும் BA யும் வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அடுத்து வந்து மூணு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணனும். அதை சால்வ் பண்ணி XYZ கான வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ ஏபி அப்படின்னு பார்க்கும்போது மேட்ரிக்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். -5 1 3 7 1 -5 1 -1 1 1 2 1 3 2 1 2 1 3 இதை வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு பண்ணுறோம். இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரோவையும் ஃபர்ஸ்ட்டு காலமையும் வந்து பண்ணணும். அப்போ -5 × 1 -5 1 × 3 3 × 2 அப்போ 6 வந்துருமா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் வந்து பண்ணணும். -5 + 2 + 3 வரும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்டு காலமையும் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா -10 + 1 + 9 அப்படின்னு வரும். அதே மாதிரி செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் வந்து பண்ணுவோம். 7 + 3 -10 வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் வந்து பண்ணும்போது 7 + 2 -5 வந்து வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவையும் தேர்டு காலமையும் வந்து பண்ணும்போது 14 + 1 -15 வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 -3 + 2 வரும். தேர்டு ரோவையும் செகண்ட் காலமையும் வந்து பண்ணும்போது 1 -2 + 1 வரும். தேர்டு ரோவையும் தேர்டு காலமையும் வந்து பண்ணும்போது 2 -1 + 3 வரும். இதை வந்து என்ன ஆகும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 9 -5 4 வந்துடும். இது வந்து -5 + 5ன்றது 0 ஆகிடும். அந்த மாதிரி 10 - 10ன்றது 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து 10 - 10ன்றது 0 ஆகிடும். இதில் வந்து 9 - 5ன்றது 4 ஆகிடும். 15 - 15ன்றது 0 ஆகிடும். 3 - 3ன்றது 0 ஆகிடும். இதுலேயும் வந்து 2 - 2ன்றது 0 ஆகிடும். இதில் வந்து 5 - 1ன்றது 4 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பிஏ வந்து பண்ணுறோம். அதுக்கான வேல்யூ எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு பி வேல்யூ வந்து எழுதிக்கலாம். 1 1 2 3 2 1 2 1 3. இப்போ ஏவோட வேல்யூ வந்து -5 1 3 7 1 -5 1 -1 1. இது அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வச்சு ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் வச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ தேர்ட் காலமும் அந்த மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் காலம் வந்து பண்ணோம் அப்படின்னா -5 + 7 இந்த மாதிரி வேல்யூஸ் தான் வந்து கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 - 5 4 வரும். 2 - 2 0 ஆகிடும். அதுக்கப்புறமேக்கா 5 - 5 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 15 - 15 வந்து 0 ஆகிடும். 5 - 1ன்றது 4 ஆகிடும். 10 - 10ன்றது 0 ஆகிடும். 10 - 10ன்றது இதுக்கும் 0 ஆகிடும். 3 - 3 0 ஆகிடும். இங்கே வந்து 9 -5ன்றது வந்து 4 ஆகிடும். ஏபி = பிஏ = 4i வேல்யூ நமக்கு வந்து வருது. இப்போ வந்து இந்த 4 வந்து நம்ம டிவைடில் வந்து கொண்டு போயிடலாம். a/4 × b = i. இதை வந்து டிவைடில் கொண்டு வந்தோன்னா b × a/4 வரும். இப்போ நம்ம b இன்வர்ஸோட வேல்யூ அப்படின்னா இதை வந்து இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்வர்ஸில் வந்து ஆகிடும். அப்போ வந்து b இன்வர்ஸ் = 1/4a அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் நமக்கு கீழே வந்து சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே அதை நம்ம வந்து எழுதிக்கலாம். அதில் வந்து b அப்படின்ற மேட்ரிக்ஸாக வந்து இதில் உள்ள கோஃபிஷியன்ஸ் XYZோட கோஃபிஷியன்ஸ்லாம் வந்து எழுதிக்கலாம். இதோட கோஃபிஷியன்ட் 1 ஒயோட கோஃபிஷியன்ட் 1 2 இசட்டோட கோஃபிஷியன்ட் 2 அந்த மாதிரி வந்து மூணுத்துக்குமே வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படின்றது வந்து எப்படி எடுத்துக்கோன்னா XYZன்ற வேரியபிள்ஸை வந்து எடுத்துக்கலாம். சி அப்படின்றது வந்து என்னென்னா ஆர்ஹெச்எஸ் சைடில் உள்ள வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதோ இங்கே இருக்கலாம் 1 7 2 அதெல்லாம் வந்து சின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா dx = c இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா. இப்போ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த பியை வந்து இந்த சைட் கொண்டு வந்தோம்னா b இன்வர்ஸ் ஆஃப் c அப்படின்ட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து b இன்வர்ஸோட வேல்யூ வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 1/4a அப்படின்னு வந்து இருக்குது. அதை வந்து போட்டுக்கலாம் 1/4. இப்போ ஏவோட மேட்ரிக்ஸுக்கான வேல்யூ இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேக்கா இங்கே வந்து சின்னு இருக்குல்ல அதுக்கான வேல்யூ 172 இருக்குது. இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ இதை வச்சு இப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும்னா -5 + 6 + 6 வந்துடும்.
7 + 7 - of 10 1 - 7 + 2 இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4 × 8 4 - 4 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 4 அப்படின்றது வந்து காமனாக இருக்குது, அது வெளில எடுத்துடலாம். அப்போ 4/4 வந்துடும். நெக்ஸ்ட் இது கேன்சல் ஆகிட்டுனா 1 வந்துடுமா, அப்போ 2 1 - 1 வந்துடும். இந்த x = நம்ம பார்த்ததுக்கு வந்து x y z தான் வந்து எடுத்துருக்கோமா, அப்போ இது வந்து ஈக்குவேட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ வந்து 2னும் ஒய்க்கு பதிலாக வேல்யூ வந்து 1னும் இசட்டுக்கு பதிலாக வேல்யூ வந்து -1னும் இருக்கும். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜூலை மந்த் நடக்கிற ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்காக உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் வந்து பார்ப்போம். நான் வந்து சாப்டர் வைஸ் வந்து போடுறேன். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.